ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். நாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சினுடைய டெஸ்ட்டு 12 மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் பவர் 4. ஓகேங்களா. எக்ஸ் பவர் 4 -1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8. இதில் வந்து எக்ஸினுடைய மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ இதனுடைய ஃபஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர். ஓகே, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் வந்து என்னது? எக்ஸ் பவர் 4 -1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8. ஓகேங்களா. இதில் நமக்கு எக்ஸினுடைய வேல்யூ என்னென்னு தான் கேட்குறாங்க. இப்போ எக்ஸ் பவர் 4 நமக்கு ஃபார்முலா ஒன்று தெரியும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னு. ஓகேங்களா. அப்போது நம்ம எக்ஸ் பவர் 4 அப்படிங்கிறது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா. அப்போ இந்த டேர்ம் ஹோல் டேர்மையும் எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே 1 ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8. ஓகேங்களா. அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது ஏ ப்ளஸ் பி, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 8. ஓகேங்களா. அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிரும். இப்போ பேலன்ஸ் நமக்கு இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 8. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 இந்த சைடு வந்தால் +1 ஆயிரும். ஸோ 8 + 1 9 ஆகும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நம்ம ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு +or-√3. ஓகேங்களா. இதுதான் எக்ஸுடைய வேல்யூ. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு செம்க்கு ஆன்சர் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு +or-√3 தான் அதனுடைய ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு செகண்ட் செம்மு. ஓகே, இதில் சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. √48 -3√108 அடுத்து ப்ளஸ் 2√27 ப்ளஸ் √192. ஓகேங்களா. இது வந்து சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இதில் சிம்பிளிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம கொஷின் வந்து எழுதிப்போம். ஓகேங்களா. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? √48 ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா. √48 மைனஸ் 3√108 ப்ளஸ் 2√27 ப்ளஸ் √192. ஓகேங்களா. இது நமக்கு சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போது 48 அப்படிங்கிற ஸ்கொயர் ரூட் அப்படின்னா நம்ம 2 டைம் இருக்கிறது ஒரு நாள் வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ நமக்கு இது எப்படி வெளியே இருக்குதுன்னு தெரியலனா நீங்கள் டானா ஊத்தல் போடுங்க. 48க்கு போட்டிங்க அப்படின்னா 1 நாள் 4 2 நாங்க 8. ஓகேங்களா. மறுபடியும் போட்டிங்க அப்படின்னா 4 3 நாங்க 12. ஓகேங்களா. அப்போனா இப்போ √48 நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 × 4 × 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகேங்களா. அதே மாதிரி மைனஸ் இப்போ 108க்கு வந்து டானா ஊத்தல் போட்டிங்க அப்படின்னா ஓகேங்களா. அதே மாதிரி 4ஆம் வைப்பட்டில் போட்டால் 2 நாங்க 8 பேலன்ஸ் 2 7 நாங்க 28ன்னு வரும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இங்கே 3ஆல் போட்டிங்கன்னா 1/3 27 மறுபடியும் 3ன்னு போட்டோன்னா 3 3 3 9. ஓகேங்களா. அப்போ நான் √108 நான் எப்படி எழுதலாம்? இப்போ 4 அப்படிங்கிறத நான் 2 × 2 எழுதிக்கிறேன் இன்ட்டு 3 × 3 × 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2. ஓகேங்களா. √27 நான் வந்து 3 × 3 × 3 எழுதிக்கிறேன். ஓகேங்களா. ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னது? 192. ஓகேங்களா. இது 2ஆல் போடுங்க. 2 அப்படிங்கும்போது 9 2 18 பேலன்ஸ் 1 6 2 12. அடுத்தது 2ஆல் போட்டிங்கன்னா 4 2 8 8 2 16. நான் இது ஈஸியாக போகணுக்காக 4ஆம் வைப்பாட்டில் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டாக. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4 3 12. ஓகேங்களா. இப்போது நான் இங்கேயும் 4 இருக்குது இங்கேயும் 4 இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இங்கே என்னது 2 × 2 இருக்குது. ஸோ அதை நான் இங்கே கீழே எழுதுகிறேன். 192 நான் எப்படி எழுதிக்கலாம்? 2 × 2 × 4 × 4 × 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகேங்களா. இப்போது எனக்கு 2 டைம் வந்து √4 இருந்துச்சு அப்படின்னா நான் அதை ஒரு டைமாக வெளியே எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அப்போ நான் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா 4√3 மைனஸ் 3 × இந்த 2க்கு பதிலாக ஒரு 2 அதே மாதிரி இந்த 3க்கு பதிலாக நான் ஒரு 3 எடுத்துக்கலாம். ஓகேங்களா. 3√3 ப்ளஸ் 2 × 3 × √3. நெக்ஸ்ட் இதுக்கு எடுக்கும்போது ப்ளஸ் இந்த 2க்கு ஒரு 2 வெளியே எடுக்கிறேன் இன்ட்டு 4 இங்கே √3. ஓகேங்களா. அப்போது இப்போ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 4√3 மைனஸ் 3 9 9 2 18 √3 ப்ளஸ் 3 2 6 6 √3 ப்ளஸ் 4 2 8 √3. ஓகேங்களா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஓகேங்களா. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 இங்கே 6 இங்கே 8 இருக்குது. அப்போ 10 18. ஓகேங்களா. அப்போ 18 √3 மைனஸ் 18 √3 நமக்கு ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ கழிச்சோம்னா நமக்கு என்னது? ஆன்சர் 0. ஓகேங்களா. அப்போ 2வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 தான் நமக்கு ஆன்சர் வரும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 3வது கொஸ்டின்
ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117. ஓகேங்களா. ஏபி இதில் வந்து கொஸ்டின் மிஸ்டேக்குங்க, 52ன்னு வராது, 54ன்னு தான் வரும். ஓகேங்களா, மாற்றிக்கோங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117, ஏபி ஈக்குவல் டு 54. அப்படின்னா ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி. ஓகேங்களா, இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா, அப்போது இப்போ நம்ம இதை கொஸ்டின் எழுதிப்போம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் வந்து 3வது கொஸ்டின். ஓகேங்களா, என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117. ஓகேங்களா, ஒரு நிமிஷம். ஓகே, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 117. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்பிளில் 54. நம்ம கேட்டுக்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஏ ப்ளஸ் பி டிவைட் பை ஏ மைனஸ் பி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓகே, இப்போது நமக்கு நார்மலாக நமக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா, இப்போ ஏ ப்ளஸ் பி, ஓகே, ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேங்களா, அதே மாதிரி ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா, இப்போ நமக்கு இதுலேருந்து ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி கிடச்சிது அப்படின்னா அதோட அப்ளை பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டுலேருந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் என்னது? 117. ஓகேங்களா, ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி எவ்வளோ? 54. ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டத்தை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 117 ப்ளஸ் 4 2 8 I 2 10. ஓகேங்களா, 108ன்னு வரும். ஓகேங்களா, இது ரெண்டத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 மிச்சம் 1 225 வரும். ஓகேங்களா, என்னது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, நமக்கு தேவை ஏ ப்ளஸ் பி மட்டும்தான் தேவை. ஓகேங்களா, அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு இது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 225ன்னு வருமா? அப்போ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 15 15 225. ஓகேங்களா, அப்போ நமக்கு ஆன்சர் 15ன்னு வரும். ஓகேங்களா, ஏ ப்ளஸ் பி மட்டும். அதே மாதிரி நமக்கு ஏ மைனஸ் பி அது கண்டுபிடிச்சோம். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா, அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 117 மைனஸ் 2 இன்ட்டு 54. அப்போது 117 மைனஸ் 108. ஓகேங்களா, இதை நமக்கு கேன்சல் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 9ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 3 அப்படின்னு தான் கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, அப்போது இப்போ நம்ம கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து என்னது? ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது என்னது? 15 டிவைடட் பை ஏ மைனஸ் பி அப்படிங்கிறது என்னது? 3. அப்போ நம்ம கேன்சல் பண்ணால் 5 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 4th கொஸ்டின். 4வது கொஸ்டின், இரு எண்களின் கூடுதல் 24. ஓகேங்களா, அதனுடைய பெருக்கட் பலன் வந்து 143 அப்படின்னா அந்த எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா. ஓகே, இது ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின் எழுதிப்போம். ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து 4th கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ இரு எண்களுடைய கூடுதல் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க? 24. அப்போ நான் அந்த ரெண்டு நம்பரை வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா சும்மா ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டு எண்களுடைய கூடுதல் வந்து 24. அதனுடைய பெருக்கட் பலன் அப்படிங்கும்போது சும்மா ஏபி அப்படின்னு மல்டிபிள் எடுத்துட்டா அதனுடைய பெருக்கட் பலன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 143. அப்படின்னா இவ்விரு எண்களின் வர்க்கங்களின் கூடுதல். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு எண்களினுடைய வர்க்கங்கள்னா என்னது? ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்டு. வர்க்கங்களுடைய கூடுதல் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் வந்து நமக்கு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் நம்ம அதே ஃபார்முலா தான். ஓகேங்களா, நமக்கு தெரிய ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியும்? 24. அப்போ 24 ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 இன்ட்டு அதனுடைய பெருக்கட் பலன் எவ்வளோ? 143. ஓகேங்களா, 24 ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா 576. ஓகேங்களா, ஸ்கொயர் வந்து 25 வரைக்குமே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்போ 24 ஸ்கொயர் 576. அப்போ அடுத்தது வந்து ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் அப்படியே வச்சுட்டு இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 286ன்னு வரும். ஓகேங்களா, நமக்கு தேவை வந்து என்னது? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் தான் நமக்கு தேவை. ஸோ இங்கே கூடிய ப்ளஸ் இருக்குது, இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா என்னது? மைனஸ் ஆகும். ஓகேவா, அப்போ 576 மைனஸ் 286. ஓகேங்களா, மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா என்னது?
இங்கே 0 9 290ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வந்து பார்த்தா வந்து ஆன்சர் என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா 290 தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் வந்து சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இது பாருங்கள், இப்போ இதை நான் கொஷின் இங்கே எழுதுகிறேன். 105வது சம், அதாவது 5வது சம். ஓகேங்களா? ஓகே, ஃபிஃப்த்து கொஸ்டின் வந்து என்னது சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னது 893 ப்ளஸ் 786 தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 893 மைனஸ் 786 தான் ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 893 இன்ட்டு 786. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் 893 ஏன்னு எடுத்துக்கங்க. அப்போ ஏ ப்ளஸ் 786 பின்னு எடுத்துனா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? டிவைடட் பை நம்ம இதை 893 ஏன்னு எடுத்துருக்கோம். அப்போ ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸு ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை அப்ரிவியேட் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகேங்களா? அப்புறம் டிவைடட் பை ஏ இன்ட்டு பி. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க. மைனஸ் வந்து பார்த்தா வந்து உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா என்னாகும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னு மாறும். டிவைடட் பை ஏபி அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல், மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேன்சல். அப்போ 2ab அப்படிங்கிறது ப்ளஸ் 2ab அப்படிங்கிறது 4ab டிவைடட் பை ஏபி. அப்போ ஏபி கேன்சல், therefore ஆன்சர் 4. ஓகேங்களா? நம்ம இந்த நம்பர் எதுவுமே அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சாவே போதும், நமக்கு இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடலாம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 6வது கொஷின். ஓகேங்களா? 6வது கொஷின் வந்து என்ன அப்படின்னா 2 power x plus 13 equal to 4x plus ஆக்சுவலி இது கொஷின் தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். 106வது கொஸ்டின். இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு மாற்றிக்கோங்க. ஓகேங்களா? 4 பவர் எக்ஸ் ப்ளஸ் 12ன்னு அங்கே இருக்கும், அங்கே நீங்கள் எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு மாற்றிங்க. ஓகேங்களா? கொஷின் தப்பு. இது கொடுத்துட்டு எக்ஸனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு நாங்கள் இதே மாதிரி தான் நம்ம 4 அப்படிங்கிறத வந்து என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ 2x + 13 அப்படின்னு எழுதிட்டு 4 அப்படிங்கிறத 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இது உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2 power x plus 13 equal to 2 power 2x plus 4. ஓகேங்களா? இது நமக்கு வந்து இப்போ a power m equal to a power n அப்படின்னா m equal to n. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நமக்கு அடிமானம் ரெண்டும் சமமாகுது. ஸோ அப்போ அடுக்கு ரெண்டும் சமம் அப்படிங்கிற மாதிரி இப்போ x plus 13 equal to 2x plus 4. ஓகேங்களா? இப்போ x எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரீங்க அப்படின்னா இப்போ 13 மைனஸ் 4 equal to 2x minus x. ஓகேங்களா? அப்போ 13லேருந்து 4 போச்சு அப்படின்னா வந்து எழுவது 9 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது? 9. ஓகேங்களா? அப்போ 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் 9. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின். ஓகேங்களா? 7வது கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கொஸ்டின் நான் ரைட் பண்ணுறேன். ஓகே, 7th கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபை தான். ஓகேங்களா? -1/3 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 1 டிவைடட் பை 2/3 இன்ட்டு 5/7 ப்ளஸ் 8 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 மைனஸ் 1/2 மைனஸ் 1/4. ஓகேங்களா? இந்த ரெண்டுக்கு மேலே மட்டும் வந்து கோடு வரும். ஓகேங்களா? அடுத்தது ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி லாஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேங்களா? இது வந்து நமக்கு சிம்பிளிஃபை வந்து பார்த்தா வந்து போர்ட்மாஸ் ரூல் வந்து பார்த்தா வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னாவே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேஷ் கொடுத்துருக்கிறது, அடுத்தது ப்ராக்கெட்டு. ஓகேங்களா? அடுத்து ஆஃப்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்க, BODMAS. ஓகேங்களா? இது ப்ராக்கெட்டு, ஆஃபு, டிவிஷன், மல்டிபிள், அடிஷன், சப்ராக்ஷன். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்னன்னா இது வந்து ஒரு ப்ராக்கெட்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இதை தான் சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 1/2 மைனஸ் 1/4ன்னு இருக்குது. இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? நான் காமனாக 4 எடுக்கிறேன். அப்போ 2 மைனஸ் 1 அப்போ 1/4ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எனக்கு இங்கே 5 மைனஸ் 1/4ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது ஒரு ப்ராக்கெட்டா? இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ண அப்படின்னா
இதை நான் கிராஸ் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 20 மைனஸ் 1 டிவைடட் பை 4ன்னு வரும். அப்போ இது எனக்கு இந்த ப்ராக்கெட்டில் என்ன வந்துடும், 19/4ன்னு வரும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணது ஒன்லி இந்த ப்ராக்கெட் மட்டும்தான். ஓகேங்களா. இந்த ப்ராக்கெட் பதிலாக எனக்கு என்னென்னு வரும், 19/4ன்னு வரும். ஓகேங்களா. சரி, ஓகே, நான் ஒரு டைம் லைனில் எழுதிடுறேன். ஓகேங்களா. இப்போ என்ன சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், -1/3 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 1 டிவைடட் பை 2/3 இன்ட்டு 5/7 இன்ட்டு ப்ளஸ் 8 மைனஸ் இந்த இதுக்கு தான் பதிலாக நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், 19/4 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுக்குள்ளே ப்ராக்கெட் இருக்கா, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ப்ராக்கெட் இது, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகேங்களா. அப்போது -1/3 மைனஸ் 1 டிவைடட் பை, இது மல்டிபிளில் தான் இருக்குது, ஸோ நான் காமனாக வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸ்ட்ரெயிட்டாக மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ I2 10 டிவைடட் பை 7 3 21. ஓகேங்களா. ப்ளஸ் 8 மைனஸ் 19 டிவைடட் பை 4. ஓகேங்களா. நெக்ஸ்ட் டிவிஷன் இருக்குது. இப்போ டிவிஷன் இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக மாற்றினா எனக்கு ரெசிப்ரோக்கல் ஆகுமா, அதாவது தலைகீழாக மாறுமா. அப்போது -1 டிவைடட் பை 3 மைனஸ் இப்போ 1, இதை டிவிஷன் நான் மல்டிபிளாக மாற்றுறேன் அப்படின்னா 10/21 அப்படிங்கிறது எனக்கு 21 டிவைடட் பை 10ன்னு மாறிடும். ஓகேங்களா. ப்ளஸ் அடுத்தது, ஓகே, நம்ம இதை அடுத்த ஸ்டெப் வரேன். 8 மைனஸ் 19 டிவைடட் பை 4. ஓகேங்களா. இதை நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் பண்ணலாம். சரி, நான் ஓகே அப்படின்னா நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஓகேங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரே ஸ்டெப்பில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. 21 டிவைட் பை 10 ப்ளஸ் 8 மைனஸ் 19 டிவைட் பை 4. ஓகேங்களா. இப்போ இது எல்லாமே ப்ளஸ்ஸு மைனஸ்னு மாறி மாறி இருக்குது. ஓகேங்களா. இதை டோட்டலாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி மாற்றலாம், இப்போ -1/3 மைனஸ், ஓகேங்களா. இப்போது இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. அதாவது 8 மைனஸ் 19. ஓகேங்களா. இந்த ரெண்டு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டுத்தையும் நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது எனக்கு இந்த 21 டிவைட் பை 10 அப்படியே இருக்கும். ஓகேங்களா. ப்ளஸ் இது ரெண்டத்தையும் நான் கிராஸ் மல்டிபிள் பண்ணால் 32 மைனஸ் 19 டிவைட் பை 4ன்னு மாறும். ஓகேங்களா. இப்போ நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா, ஓகேங்களா, -1/3 மைனஸ் 21/10 ப்ளஸ் 32லேருந்து 19 போச்சு அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும், 13. ஓகேங்களா. அப்போ 13 டிவைட் பை 4. ஓகேங்களா. இப்போ இந்த ரெண்டத்தையும் நான் வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா -1 டிவைட் பை 3 மைனஸ், ஓகேங்களா. இப்போ 21 × 4ன்னு வரும். 21 × 4 84 ப்ளஸ் 13 × 10 130 டிவைட் பை 40ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ -1/3 மைனஸ் இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னு நமக்கு எவ்வளோ வரும், 130 ப்ளஸ் 84 214ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. 214 டிவைட் பை 40. ஓகேங்களா. சரி, இதை நான் ரெண்டத்தையும் சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேங்களா. காமனாக ரெண்டாவது ஏற்பாடு அடிக்கும்போது 2 2 4. ஓகேங்களா. இப்போ 20 இங்கே அடிக்கும்போது 1 2 0 7 2 14ன்னு வரும். ஓகேங்களா. அப்போது -1/3 மைனஸ் 107 டிவைடட் பை 20ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இது நமக்கு மைனஸாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதுவுமே நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே -20 மைனஸ் 107 × 3 வரும். ஓகேங்களா. 7 3 21 321ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. டிவைடட் பை கீழே ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 60. ஓகேங்களா. இப்போ மைனஸ் மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். -341 டிவைடட் பை 60. ஓகேங்களா. ஆனால் நமக்கு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்போது 341 வகுத்தல் 60. ஓகேங்களா. அது இப்படி எழுதும்போது நமக்கு 5 30, அப்போ 300ன்னு வரும். ஓகேங்களா. அப்போ 1 4 பேலன்ஸ் வந்து என்பது 41. இதை நம்ம வந்து கலப்பு பின்னத்தில் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தா இது அமௌண்ட் வந்து 5 இங்கே மெயினாக போட்டுக்கணும், கீழே மேலே மாற்றி மாற்றி எழுதிக்கணும். அப்போ 541 டிவைட் பை 60 தான் ஆன்சர். இங்கே மைனஸ் இருக்குங்காட்டி இங்கேயும் மைனஸ். ஓகேங்களா. அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா -541 டிவைட் பை 60 தான் நமக்கான கடைசி ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா. இது எத்தனாவது சம்முக்கான ஆன்சர், 7th சம்முக்கான வந்து பார்த்தா வந்து ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8th கொஸ்டின். ஓகேங்களா. 8th கொஸ்டின் வந்து இங்கேயே நான் ரைட் பண்ணுறேன். ஓகே, நமக்கு ஸ்கொயர் ரூட், அதாவது √2, நெக்ஸ்ட்டு க்யூப் √3, அடுத்தது 4√4. ஓகேங்களா. இதில் எது வந்து பார்த்தா வந்து பெரிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எது பெரிய எண் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதை நம்ம வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கொயர் இங்கே 2ன்னு இருக்கிறதா அர்த்தம். ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்கொயர் அந்த பவரில் இருக்கிறது 2 3 4. ஓகேங்களா. இதுக்கு எல்சிஎம் எடுங்க. இங்கே 2 எடுத்தால் 1 3 2ன்னு வரும். ஓகேங்களா.
நெக்ஸ்ட்டு இதுக்கு எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 3, அப்போ 1 1 இங்கே 2 100, இப்போ இங்கே 2, அப்போ எல்சிஎம் நமக்கு எவ்வளோ 12. ஓகேங்களா? அப்போது நமக்கு இந்த அடுக்கை இங்கே 12 ஆக்கணும். ஓகேங்களா? இப்போ இங்கே 2ன்னு இருக்குது, எதால் பெருக்குன்னா அடுக்கு 12 ஆகும்? 6ஆல். அப்போ அதே மாதிரி இங்கே 2 பவர் 6ன்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே 3 × 4 12 ஆயிரும், அப்போ 3 பவர் 4. நெக்ஸ்ட்டு 4 × 3 பண்ணால் 12 ஆகும். ஸோ அப்போ 4 கியூப். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இப்போ 12 6 2 12, 2 பவர் 6 நமக்கு என்னவா இருக்கும்? ஓகேங்களா? 2 2 4 4 2 8 8 2 16 16 2 32 32 64. ஓகேங்களா? அதே மாதிரி நாமும் 12. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரூட் 3 பவர் 4. ஓகேங்களா? 3 பவர் 4 அப்படின்னா எதில் 3 டைம் வந்து 3 வந்து 4 டைம் வந்து பார்த்தா பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ 3 9 9 27 27 81. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12 ரூட் 4 கியூப். 4 கியூப் அப்படிங்கும்போது 4 வந்து 3 டைம், 4 16 16 64. ஓகேங்களா? இப்போ நமக்கு பவர் எல்லாம் சேமாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதில் எது பெரியதுன்னு கேட்குறாங்களா? அப்போ உள்ளே எந்த நம்பர் பெருசோ அதுதான் பெரியது. ஓகேங்களா? அப்போ நமக்கு எது பெருசு? 12 ரூட் 18 தான், 81 தானே நமக்கு பெருசு. அப்போ இதனுடைய எது? இது. ஓகேங்களா? அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? 3 ரூட் 3 தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து இதை வந்து இறங்கு வரிசையில் எழுதுங்க, ஓகேங்களா, ஏறு வரிசையில் எழுதுங்க அப்படின்னாலும் இந்த ஆன்சர் வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு சேமாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ வேறு ஏதாவது ஆன்சர் இருந்தால் கீழே வந்து சின்னதுலேருந்து பெருசாக எழுதுகிற மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 8வதுக்கு ஆன்சர் வந்து 3 ரூட், அதாவது கியூப் ரூட் 3 தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின். ஓகே, 9th கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். ஓகேங்களா? 9th கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 233 1/3%. இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இதை வந்து பின்னமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பின்னமாக மாற்றுக. ஓகேங்களா? இது பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? இப்போ நார்மலாக 5% இருக்குது. இதை 5% பின்னமாக மாற்றுங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம்? 5/100ன்னு போடுவோம். இதை நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு 1/20ன்னு எழுதுவோம். இதுதான் நமக்கு பின்னம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி தான் இங்கே. ஓகேங்களா? அப்போ 233 1/3. ஓகேங்களா? அப்போ டிவைடட் பை 100ன்னு போடுவோமா? ஓகே, இது கலப்பு பின்னத்தை நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றணும் அப்படின்னது இந்த ரெண்டத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா? அப்புறம் இதை ஆட் பண்ணணும். அப்போ 233 × 3 அப்படிங்கும்போது 699 ப்ளஸ் அந்த 1 அப்படிங்கும்போது நமக்கு என்னது 700 ஆயிரும். ஓகேங்களா? அப்போது 700 டிவைடட் பை 3, இந்த 100 வரும். அப்போ அது கீழே வந்துருப்போம் 300ன்னு மாறிடும். ஓகேங்களா? அப்போது 700 டிவைடட் பை 300. ஓகேங்களா? 0க்கு 0 கேன்சல் ஆகிடு 7/3ன்னு வரும். ஓகேங்களா? நமக்கு ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க? கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. நமக்கு கலப்பு பின்னம் போட தெரியும். ஓகேங்களா? அப்போ 7 இங்கே 3ன்னு போட்டிங்கன்னா 2 6 பேலன்ஸ் 1. அப்போ நமக்கு என்ன வரும்? 2 1/3. ஓகேங்களா? இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? 9th கொஷினுக்கான ஆன்சர் 2 1/3 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 10வது கொஷின். ஓகேங்களா? 10வது கொஷின் என்ன அப்படின்னு வாசிக்கிறேன். ஓகே, 1 முதல் 50 வரை உள்ள எண்களின் 1ஆம் இலக்கத்தில். ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ 10வது கொஷின். ஓகேங்களா? இப்போ 1லிருந்து 50 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அதில் 1ஆம் இலக்கத்தில், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அந்த சிங்கிள் டிஜிட்டில், அதாவது 1ஆம் இலக்கம். இப்போ வந்து 1 100 1000. இப்போ 100 அப்படின்னா 1ஆம் இலக்கம் என்னன்னா 0. ஓகேங்களா? இப்போ 153ல் 1ஆம் இலக்கம் எதுன்னு கேட்டாங்கன்னா 3. ஓகேங்களா? அப்போ அந்த 1ஆம் இலக்கத்தில், ஓகேங்களா, 1ஆம் இலக்கத்தில் வந்து இப்போ 1லேருந்து 50 வரைக்கும் கூடிய 1ஆம் இலக்கத்தில் 0 அல்லது 5. ஓகேங்களா? 0 இருக்கணும், இல்லைன்னா 5. ஓகேங்களா? 0 அல்லது 5 உள்ள எண்களுடைய சதவீதம் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? 0 இல்லைன்னா 5 இருக்கணும். அந்த எண்களுடைய சதவீதம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கான கொஸ்டின். ஓகேங்களா? இப்போது 1 to 50. ஓகேங்களா? நமக்கு டோட்டலாக எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ 50 நம்பர்ஸ் தான். இது நமக்கு நார்மலாக என்ன மெத்தட் தெரிலனாலும் நம்ம வந்து ஈஸியாக போடணும் அப்படின்னா இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு 0 எத்தனை இருக்கும்? 0 1 தான் இருக்கும். ஏன்னா 10க்கு அப்புறம் 5 அப்படிங்கிறது 1 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை நம்பர் இருக்கும்? 2 தான் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே அடுத்தது 11 to 20. 11 to 20லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0வும் 5 1 தான் இருக்கும். ஏன்னா 20ல் 1 வரும், அப்புறம் 15ல் 1 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ இங்கேயே டோட்டல் எத்தனை? 2 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு
21லிருந்து 30 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் நமக்கு 0வும் 5 ரெண்டுலேயும் ஒன்று தான் இருக்கும். இப்போ 2 தான் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி 31 to 40 இதுலேயும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0 5 இருக்கும். ஓகேங்களா? இது வந்து 2. நான் எதை வச்சு 0 5ன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகேங்களா? எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 5னா 5ன்னு ஒன்று வரும், 10ன்னு வரும். இதில் 1ஆம் இலக்கத்தில் இங்கே 5ன்னு வருது, இங்கே 0 வருது. அதுதான் இங்கே 0 5ன்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 15 வரும், 20 வரும். ஓகேங்களா? இங்கே 25ன்னு வரும், இங்கே 30 வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதை தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 41 to 50 இதுலேயுமே நமக்கு 0 5 அப்படிங்கிறது 2 டைம் தான் வரும். ஓகேங்களா? அப்போ 2. இப்போ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்குது? டோட்டலாக 2 4 6 8 10 டைம் நமக்கு 0 5ன்னு வருது. ஓகேங்களா? ஆனால் நம்ம கேட்குறது அவங்க என்ன கேட்குறாங்க, அதனுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது நம்ம எப்படி போடுவோம்? இப்போ நமக்கு கிடச்சிக்கூடிய நம்பர் என்னது? மொத்தமாக 10 இருக்குது. நமக்கு டோட்டலாக 1 to 50 அப்படிங்கும்போது எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 50. அப்போ பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது இன்ட்டு 100. ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? 0க்கு 0 கேன்சல், 4 5 5 2 5 10. அப்போ 2 20. அப்போ மொத்தமாக எத்தனை பர்சன்டேஜ்னா 20% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 11வது கொஸ்டின். ஓகே, 11வது கொஸ்டின். ஒரு கனசதுரத்தினுடைய பக்கம் 50% உயர்த்தப்பட்டால். ஓகேங்களா? இப்போ ஒரு கனசதுரம் இருக்குது. ஓகேங்களா? 11வது கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ கனசதுரத்தினுடைய பக்கத்தை வந்து என்ன பண்ணுறாங்க, 50% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? உயர்த்தப்பட்டால் அதனுடைய மொத்த புறப்பரப்பில் ஏற்படும் அதிகரிப்பின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இப்போது இந்த மாதிரி நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, டிக்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாவே நமக்கு தெரியக்கூடிய ஒரு சின்ன ஃபார்முலா என்னென்னா x + y ± xy டிவைடட் பை 100. ஓகேங்களா? இதில் எல்லாத்துக்குமே இந்த சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த மாதிரியும் போடலாம். இல்லை அப்படின்னா இப்போ ஓகே 2 மெத்தடில் நான் போடுறேன். ஓகேங்களா? இது வந்து மெத்தட் 1. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போடலாம். ஓகேங்களா? இப்போ இதில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்னது 50% இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நமக்கு கனசதுரத்தினுடைய வந்து பார்த்தா வந்து பரப்பளவு வந்து ஃபார்முலா தெரியும், a². ஸோ அப்போ 2 டைம் இருக்குது, a × a. ஓகேங்களா? அப்போது இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணாலும் இந்த சைடு இன்க்ரீஸ் பண்ணால் 50 இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும், இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால எக்ஸுக்கும் 50 ஒய்க்கும் 50. ஓகேங்களா? அப்போ இங்கே ப்ளஸ், அதாவது இன்க்ரீஸ் ஆகிறங்காட்டி நமக்கு ப்ளஸ் சிம்பிள் தான் போடுவோம். ஓகேங்களா? அப்போ 50 + 50 இங்கே வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸுங்காட்டி நமக்கு ப்ளஸ் தான் வரும். ஓகேங்களா? அப்போ 50 × 50 டிவைடட் பை 100. ஓகேங்களா? அப்போ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும்? இங்கே வந்து 2 ஆட் பண்ணிங்கன்னா 100 + 25. ஓகேங்களா? அப்போது ஆன்சர் 125. ஓகேங்களா? அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா 125% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இது ஒரு மெத்தட். அடுத்தது 2வது மெத்தட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது 100 தான் எடுத்திருப்போம். ஓகேங்களா? 100லேருந்து நமக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது? அதாவது 50% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 150 டிவைடட் பை 100. ஓகேங்களா? நமக்கு பரப்பளவு என்னது a². அப்போ 2 டைம் வரும். அப்போ 2 டைம் 150 டிவைடட் பை 150ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு என்ன தான் ஆன்சர் வரும்? 125 தான் வரும். ஓகேங்களா? 2 0 கேன்சல் ஆயிரும், இங்கே கேன்சல் ஆகும். அப்போ 5 எவ்வளோ? 225. இப்போ 225 அப்படிங்கிறது நமக்கு டோட்டலாக கிடச்சிருக்குது. ஓகேங்களா? அப்போது நமக்கு 100லிருந்து நமக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதில் கழிச்சிங்க அப்படின்னா 125. ஓகேங்களா? அப்போ நமக்கு இது கிடைக்கிறது டோட்டலாக கிடைக்கும். இது கிடச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 100லேருந்து மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? அப்போ 125% தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? நீங்கள் 2 மெத்தட்லேயும் போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, 11 முடிஞ்சது. 12வது கொஸ்டின். ஓகேங்களா? 12வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிம்பிளிஃபை என்னது? 88% ஆஃப் 370 + 24% ஆஃப் 210 மைனஸ் இங்கே கொஷின் மார்க் ஈக்குவல் டு 118. ஓகேங்களா? இது சிம்பிளிஃபை தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது அதே போர்ட் மாஸ் தியரப்படி தான் நம்ம கேன்சல் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ 88% அப்படிங்கிறது 88 டிவைட் பை 100. ஆஃப் அப்படின்னா இதில் மல்டிபிள் தான். ஓகேங்களா? இன்ட்டு 370 ப்ளஸ் 24% 24 டிவைட் பை 100 இன்ட்டு 210 மைனஸ் இங்கே நான் கொஷனுக்கு பதிலாக வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் ஈக்குவல் டு 118. ஓகேங்களா? இப்போது நான் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கிறேன், இங்கே 0 0க்கு நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2வது ஏற்பாட்டில் I2 10 12 24. இங்கே I2 10
44 இன்ட்டு 2 வந்து 88 ஓகேங்களா. இப்போ 44 ஓகேங்களா. இப்போ 44 இன்ட்டு 37 ஓகேங்களா. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 1628 ஓகேங்களா. அப்போ இங்கே 1628 டிவைடட் பை 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் என்னது 12 இன்ட்டு 21. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 252 வரும் ஓகேங்களா. அப்போ 252 டிவைடட் பை 5 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 118 ஓகேங்களா. இப்போ நான் காமனாக 5 எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வரும் 1628 ப்ளஸ் 252. இந்த 5 இங்கே மல்டிபிள் பண்ணாப்போ 5x ஈக்குவல் டு 118 ஓகேங்களா. இப்போ இங்கே மல்டிபிள் இருக்கிற 5 நான் இங்கே கொண்டு வந்தேன்னா சாரி டிவைடில் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா மல்டிபிள் ஆகும். இந்த ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணிக்கலாமா 1628 252. நான் இந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும் ஓகேங்களா 1628 252 ஓகேங்களா. இந்த ரெண்டத்தையும் நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா 1880 வரும். அப்போ 1880 மைனஸ் 5x ஈக்குவல் டு 118 இன்ட்டு 5 அப்படின்னு வரும் ஓகேங்களா. அப்போ 1880 மைனஸ் 5x ஈக்குவல் டு இந்த ரெண்டத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணால் 8 5 40 4 அப்போ 590 வரும் ஓகேங்களா. அப்போ நமக்கு 5x அந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் ஆயிரும் ஓகேங்களா. அப்போ 1880 மைனஸ் 590 ஈக்குவல் டு 5x. நமக்கு மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் 1880லேருந்து 590 நீங்கள் மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ இங்கே 0 அப்போ இங்கே 9 7 இங்கே 2ன்னு வரும் ஓகேங்களா. அப்போ 290 1290 நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ 1290 ஈக்குவல் டு 5x ஓகேங்களா. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 1290 டிவைடட் பை 5 ஓகேங்களா. கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2 5 10 பேலன்ஸ் இங்கே 2 வரும். அடுத்தது வந்து 5 5 25 பேலன்ஸ் 4 அப்போ 8 5 40. இப்போ ஆன்சர் 258 ஓகேங்களா. 12வது கொஷின் கேன்சல் என்னென்னா 258 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 13வது கொஷின். ஓகே கொஷின் 13 என்ன கொஷின் அப்படின்னா ஒரு பொருளோட விலை 30% கூட்டப்பட்டு ஓகேங்களா. ஒரு பொருளோட விலை வந்து என்ன பண்ணுறாங்க 30% வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க 30% வந்து பார்த்திங்க அப்படின்னா இறக்கப்படுகிறது அப்படின்னா இறுதி விலையை ஆரம்ப விலையுடன் ஒப்பிடுக அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதுக்கு தான் நான் ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபார்முலா சொன்னேன் ஓகேங்களா. எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மைனஸ் XY டிவைடட் பை 100 அப்படிங்கிறது ஓகேங்களா. இப்போ வந்து என்னது இப்போ எக்ஸ் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க கூட்டுறாங்க. அப்போ நமக்கு இது ப்ளஸ் 30 ஓகேங்களா. அப்புறம் 30% கம்மி பண்ணுறாங்க. அப்போ மைனஸ் 30 ஓகேங்களா. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ் தான் வரும். அப்போது மைனஸ் 30 இன்ட்டு 30 டிவைடட் பை 100 அப்படின்னு வரும் ஓகேங்களா. இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிடும். இங்கே 0 0 கேன்சல் ஆயிடும். இங்கே மைனஸ் 30 ப்ளஸ் 30 கேன்சல் ஆயிடும். அப்போ ஆன்சர் என்ன வரும் மைனஸ் 9%. அப்போ மைனஸ் 9 மைனஸ்னு வந்துச்சுன்னா என்னது 9% குறையுது அப்படின்னு தான் மீனிங் ஓகேங்களா. ஓகே இப்போ அதே மெத்தட் தான் இன்னொரு மெத்தட்லேயே சொல்லலாம்னு சொன்னல. இப்போ அது காமனாக 100ன்னு எடுத்துக்கிறோம் ஓகே. பர்சன்டேஜ் அப்படிங்கும்போது 100 30% கூடுது அப்படின்னா 130 டிவைடட் பை 100 ஓகேங்களா. அதே வந்து 30% கம்மியாகுது அப்படின்னா என்னது 70 டிவைடட் பை 100ன்னு வரும் ஓகேங்களா. அப்போ இந்த ரெண்டத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்க 100க்கு 100 கேன்சல் ஓகேங்களா. இங்கே 2 0க்கு இங்கே 2 0க்கு கேன்சல் ஓகேங்களா. இந்த ரெண்டத்தையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 13 இன்ட்டு 7 மல்டிபிள் பண்ணிங்க என்னது 21 91 அப்படின்னு வரும் ஓகேங்களா. அப்போ இப்போ 100லேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக இருக்குது அப்போ 100 மைனஸ் 91 ஓகேங்களா. எவ்வளோ கம்மியாக இருக்குது 9% கம்மியாக இருக்குது. அப்போ 9% குறைவு ஓகேங்களா. அவ்வளோதான். 2 மெத்தட்லேயே போடலாம். எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெகுலராக ஓகேவா. நெக்ஸ்ட்டு 14வது கொஷின் ஓகேங்களா. 14வது கொஷின் என்ன அப்படின்னா 7.2 கிலோகிராம் ஓகேங்களா. 7.2 கிலோகிராமில் 18 கிராம் அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ 7.2 கிலோகிராமில் 18 கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. இப்போ 1 கிலோகிராம் ஈக்குவல் டு எவ்வளோன்னு வரும் 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம் ஓகேங்களா. 1 கிலோகிராம் ஈக்குவல் டு 1000 கிராம். ஓகே ஃபஸ்ட் வீடியோவில் வந்து 13 கொஷின்ஸ் பார்த்துருப்போம். நம்ம இப்போ 14வது கொஷின் வந்து பார்ப்போம். 14வது கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 7.2 கிலோகிராமில் 18 கிராம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அப்போ 1 கிலோகிராம் அப்படிங்கிறது நமக்கு 1000 கிராம் ஓகேங்களா. அப்போ 7.2 கிலோகிராம் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு மாற்றலாம். அப்போ
7200 கிராம்னு மாறும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம அதனுடைய வந்து அழகு யூனிட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். ஓகேங்களா, அதனால எல்லாத்தையுமே கிராமில் மாற்றிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, இப்போ 7200 கிராமில் 18 கிராம் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ட்டு 100. ஓகேங்களா, இப்போ இதை நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 18/72 அப்படிங்கிறது கேன்சல் பண்ணால் 1/4. அப்போ 1/4 அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ், 0.25%. ஓகேங்களா, ஓகே, இப்போ 14வது கொஸ்டினுக்கு 0.25% தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு 15வது கொஸ்டின். ஓகேங்களா, 15வது கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு படிக்கிறேன். ஓகேங்களா, ஒரு 15 லிட்டர் கலவையில். ஓகேங்களா, இப்போ 15வது கொஸ்டினுக்கு 15 லிட்டர் கலவை இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, 15 லிட்டர் அப்படிங்கிறது ஒரு கலவை இருக்குது. ஓகேங்களா, 15 லிட்டர் கலவையில் இதில் என்ன சொல்கிறாங்க, 20% ஆல்கஹாலும். ஓகேங்களா, இந்த 15% கலவையில் 20% என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆல்கஹால் இருக்குது. ஓகேங்களா, மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீதி அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கும், 80%. 80% வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, தண்ணீரும் உள்ளது. அப்போது அதில் 3 லிட்டர் தண்ணீர் கலக்கும்போது, இப்போது நமக்கு நார்மலாக கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா 15 லிட்டர் கலவை இருக்குது, அதில் 20% ஆல்கஹால் இருக்குது, மீதி இருக்கிறது தண்ணீர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரா 3 லிட்டர் வந்து தண்ணீர் கலக்கும்போது புதிய கலவையில் எவ்வளவு சதவீதம் ஆல்கஹால் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்க, 3 லிட்டர் வாட்டர் கலக்குறாங்க. அப்போது ஆல்கஹாலில் இருக்கக்கூடிய லிட்டருடைய பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்போ நமக்கு டோட்டலாக எவ்வளோ வந்து கலவை இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 15 வந்து 10 லிட்டர் தான் நமக்கு இருக்கக்கூடிய கலவை. ஓகேங்களா, இப்போ 15ல் வந்து 20% அப்படிங்கிறது வந்து என்னது, ஆல்கஹால். இப்போ 15ல் 20% அப்படிங்கிறது எவ்வளோ வரும், 3 லிட்டர். ஓகேங்களா, அப்போ 3 லிட்டர் தான் ஆல்கஹால் இருக்குது. பேலன்ஸ் 80% அப்படிங்கிறது தண்ணி இருக்குது. அப்போ தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது, 12 லிட்டர் இருக்குது. ஓகேங்களா, அப்போது இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரா வந்து 3 லிட்டர் வந்து என்னது தண்ணி சேர்த்துறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இப்போ இதனுடைய ரேஷியோ தானே கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர். ஓகேங்களா, டிவைடட் பை தண்ணி வந்து 12 லிட்டர். இப்போ 12 லிட்டரில் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறாங்க, 3 லிட்டர் சேர்த்துறாங்க. ஓகேங்களா, அப்போ நமக்கு எவ்வளோ வந்துடும், 3/15ன்னு வரும். ஓகேங்களா, அப்போ இந்த 3 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்கஹால். ஓகேங்களா, 15 அப்படிங்கிறது நமக்கு தண்ணி. ஓகேங்களா, இப்போ இதுதான் நமக்கு அந்த 3 லிட்டர் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் கிடைக்காது. ஓகேங்களா, இப்போ இதில் நமக்கு ஆல்கஹால் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகேங்களா, இப்போ நமக்கு டோட்டலாக இங்கே 15ன்னு இருந்தது, என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் 3 ஆட் ஆகி டோட்டலாக 18ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ டோட்டலாக இருக்கிறது நமக்கு 18. ஓகேங்களா, அப்போ இந்த 18ல் ஆல்கஹால் எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. அப்போ ஆல்கஹால் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, 3 இருக்குது. ஓகேங்களா, இன்ட்டு 100. ஓகேங்களா, அப்போ 1 3 3 6 3 18. அப்போ 100/6. 100/6 நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 2 ஓகேங்களா 16 2/3 வரும். ஓகேங்களா, அதாவது 100 வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க வகுத்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, 100 இப்போ 6 அப்படின்னா 1 6 6 பேலன்ஸ் 4ன்னு வரும். ஓகேங்களா, 16 6 36 டிவைடட் பை 4. ஓகேங்களா, அப்போது 16 4/6ன்னு வரும். இப்போ இங்கே ரெண்டத்தையும் கேன்சல் பண்ணுங்கள், இங்கே 2 2 4 3 2 6. இப்போ 16 2/3% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இது எது இல்லை, இப்போ என்ன எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ 15 லிட்டர் வந்து பார்த்தீங்க தண்ணியில். ஓகேங்களா, 15 லிட்டருக்கு ஒரு கலவை, அதில் 20 லிட்டர் ஆல்கஹால், அப்போனா 3 லிட்டர் ஆல்கஹால். பேலன்ஸ் இருக்க 80 லிட்டர் வந்து 80% அப்படிங்கும்போது 12 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி. இப்போ இதில் வந்து நமக்கு 3 லிட்டர் ஆட் பண்ணிடுறாங்க. அப்போ நமக்கு டோட்டல் என்னவா மாறிடுது, 18ன்னு மாறிடுது. ஓகேங்களா, அப்போ இதை நீங்கள் இந்த மாதிரி கூட போடலாம். ஓகேங்களா, இன்னொரு மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகேங்களா, வேறு மெத்தட் இன்னொன்று எப்படின்னா, இப்போ 18 தான் டோட்டலாக. 18 அப்படிங்கிறது நமக்கு என்னது 100%ன்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு அடுத்தது என்னது, நமக்கு தேவை என்னது, ஆல்கஹால். ஆல்கஹால் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, 3 லிட்டர். அப்போ 3 லிட்டர் எவ்வளோ அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்போ இது கிராஸ் மல்டிபிள் 18x = 3 × 100. ஓகேங்களா, அப்போ x = 300 டிவைடட் பை 18. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கனாலும் 16 2/3% தான் ஆன்சர் வரும். ஓகேங்களா, இப்படியும் போடலாம், அது மாதிரியும் போடலாம். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் 15வது ஆன்சர். 16 2/3 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 16வது கொஸ்டின். ஓகே ஓகே 16வது கொஸ்டின். ஓகே, ஒருவர் 5 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி. ஓகேங்களா, நான் இது சொல்லவே நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். 16வது கொஸ்டின். ஓகேங்களா, நமக்கு டைரக்ஷன்ஸ் தெரியும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வடக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு, இங்கே தெற்கு, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு. ஓகேங்களா,
இப்போ நீங்கள் காமனாக வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் சம் வரும்போது இந்த மாதிரி வந்து போட்டுக்குங்க. ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஒருவர் 5 கிலோமீட்டர். ஓகேங்களா? நமக்கு இதுதான் வந்து என்னது கிழக்கு. ஓகேங்களா? இங்கே வடக்கு, இங்கே மேற்கு, இங்கே வந்து என்னது தெற்கு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வாசிக்கிறேன். ஒருவர் 5 கிலோமீட்டர் கிழக்கு நோக்கி நடந்த பிறகு. ஓகேங்களா? அப்போ இங்கேருந்து ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, கிழக்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இது என்னது 5 கிலோமீட்டர். ஓகேங்களா? இங்கே நிற்கிறாங்க. ஓகேங்களா? 5 கிலோமீட்டர் நடந்து பிறகு 12 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி. ஓகேங்களா? அப்போ வடக்கு அப்படிங்கும்போது நமக்கு எங்கே வரும், இங்கே தான் வரும். ஓகேங்களா? அப்போ 12 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடக்கிறாரு அப்படின்னா இங்கே. ஓகேங்களா? அப்போ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டு இங்கே 12 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகேங்களா? இப்போ இங்கே நிற்கிறாரு. ஓகே, இங்கே நின்றுட்டு என்ன பண்ணுறாரு, 12 கிலோமீட்டர் வடக்கு நோக்கி நடந்து கடைசியாக 5 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். ஓகேங்களா? இப்போ மேற்கு அப்படிங்கும்போது இப்படி நிற்கிறாரு அப்படின்னா அவரோட மேற்கு இந்த சைடா. அப்போ மேற்கு வந்து என்ன பண்ணுறாரு, 5 கிலோமீட்டர் நடக்கிறாரு. ஓகேங்களா? அப்போ மேற்கு 5 கிலோமீட்டர் நடக்கிறார். இப்போ இங்கே நிற்கிறாரு. ஓகேங்களா? கடைசியாக 5 கிலோமீட்டர் மேற்கு நோக்கி நடக்கிறார். அவர் தனது தொடக்க பள்ளியில் இருந்து, அதாவது ஆக்சுவலி தொடக்க புள்ளியிலிருந்து, ஓகேங்களா, தொடக்க புள்ளியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார். ஓகேங்களா? இப்போ இருக்கிறது அவர் இங்கே, ஸ்டார்டிங்கில் இருந்தது இங்கே. ஓகேங்களா? இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ, இங்கே கூட சேம் 12 கிலோமீட்டர் தான் அதோட ஆன்சராகவும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஸ்டார்டிங் லைன்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய அவரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 கிலோமீட்டர் தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 117வது கொஸ்டின். ஓகேங்களா? 117வது கொஸ்டின் வந்து என்னது, டேஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ரீசனிங் சம். ஓகேங்களா? 117வது கொஸ்டின் இப்போ என்னது, 2021 மார்ச் 21. ஓகேங்களா? 2021 மார்ச் 21 அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, சண்டேன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஞாயிற்றுக்கிழமை. அப்படின்னா 2022 ஜான்வரி 12 என்ன கிழமை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து நிறையா வந்து ஷார்ட்கட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இப்போதைக்கு நம்ம சரி ஓகே பேசிக்காக பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நம்ம டேஸை வந்து நார்மலாக கால்குலேட்டே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது 2021 மார்ச் வந்து பார்த்திங்கன்னா 21. ஓகேங்களா? இப்போ நமக்கு மார்ச் மொத்தமாக டோட்டலாக எத்தனை நாள் வரைக்கும் இருக்கும், 31 வரைக்கும் இருக்கும். அப்போ 21 நாள் போயிடுச்சு. பேலன்ஸ் எத்தனை நாள் இருக்குது, 10 நாள். ஓகேங்களா? ஓகே, மார்ச். நெக்ஸ்ட்டு ஏப்ரல். ஏப்ரலில் நமக்கு எத்தனை நாள் இருக்கும், 30. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஏப்ரல். மேல 31. ஓகேங்களா? ஜூனில் வந்து எவ்வளோ வரும், ஜூனில் 30. ஜூலையில் 31. அடுத்தது ஆகஸ்ட்லேயும் 31 தான் வரும். ஓகேங்களா? ஆகஸ்ட்டு 31. நெக்ஸ்ட்டு செப்டம்பரில் 30. நெக்ஸ்ட்டு அக்டோபர் 31. நவம்பரில் 30. நெக்ஸ்ட்டு டிசம்பரில் 31. நெக்ஸ்ட்டு என்னது, ஜனவரி தானே கேட்டிருக்காங்க. ஜனவரி 12ஆம் தேதி வரைக்கும் கேட்டிருக்காங்க. அப்போ ஜான்வரி 12. ஓகேங்களா? இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா, ஓகேங்களா, இதை மொத்தமாக நீங்கள் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 294 நாட்கள் வரும். ஓகேங்களா? சார் 297. ஓகேங்களா? இதை டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா 297. ஓகேங்களா? நம்ம 1 2 3 4 5 6 7. ஓகே, 297 நாட்கள் வரும். ஓகேங்களா? இப்போது இதை டேஸை வந்து நம்ம ஆட் டேஸாக தனியாக பிரிக்கணும். ஓகேங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்து 7வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுமா, 8வது நாள். ஸோ அப்போ ஆட் டேஸை நம்ம கால்குலேட் பண்ணுறப்போ ஒரு வீக் அப்படின்னா 7 டேஸா, அப்போ 297 டிவைட் பை 7. ஓகேங்களா? நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 42 வாரம். ஓகே, 42 வாரம் 3 நாள். ஓகேங்களா? 3 அப்படிங்கிறது இதில் பேலன்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ 297 7ஆல் வகுக்கும்போது 4 28, பேலன்ஸ் 1 7. ஓகேங்களா? அப்போ 2 14, இங்கே 3. ஓகேங்களா? அப்போ இந்த 3ங்கிறதா டேஸ். அப்போ இதுதான் ஆட் டேஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்போது இப்போ ஆட் டேஸ் அப்படிங்கிற இப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 3 நாளுக்கு அப்புறமா என்ன வருதோ, ஓகேங்களா, அதுதான் வந்து நமக்கு அந்த ஜனவரி 12க்கான ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ 0 1 2 3ன்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? இந்த 0 அப்படிங்கிறத சண்டே. ஓகேங்க, நமக்கு சண்டே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 1 அப்படிங்கிறது மண்டே, 2ங்கிறது டியூஸ்டே, நமக்கு 3 தான் என்னது வெனஸ்டே. ஓகேங்களா? அப்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஜான்வரி 12 2022 அப்படிங்கிறது நமக்கு என்ன டே, வெனஸ்டே. ஓகேங்களா? இப்போ இதுவே வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி கொடுத்து அது லீப் இயராக இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு டே வந்து எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி சம்ஸும் பார்த்து போடணும். ஓகேங்களா? இதுக்கு வந்து நீங்கள் ரீசனிங்னு தனியாக டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டேஸ் காலண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அந்த கேலண்டர் சம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே தெரியும். ஓகேங்களா?
ஓகே, நெக்ஸ்ட்டு 18வது சம். ஓகேங்களா, 18வது சம்மில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு பிக்சர் கொடுத்து நமக்கு வந்து அதை வந்து கால்குலேட் பண்ணுறதா கொடுத்துருக்காங்க. அது நார்மலாக நம்ம வந்து கால்குலேட் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா, பேருங்க 18வது சம்மில் கொஷின் எடுக்கிறேன். ஓகே, இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து நமக்கு எதாவது கால்குலேட் பண்ண தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸ்கொயரை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா, அப்போ இதோட 9, இதோட 1 10. தனித்தனியாக இருக்கிறதே நமக்கு 10 இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் 11. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதோட 1 12. நெக்ஸ்ட்டு இது 1 13. அப்போ நமக்கு டோட்டலாக வந்து என்னது 13 ஸ்கொயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு 19வது சம். 19வது சம் பாருங்கள், சாரி 19வது வந்து நமக்கு அர்த்தமுள்ள வரிசையை வந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து என்ன ஆன்சர் அப்படின்னா, ஓகே, ஃபஸ்ட்டு பூலிருந்து வண்டு தேன் இருக்குது, அந்த தேன் வந்து மெழுகு மாதிரி ஒழுகுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் 2 3 1 4. ஓகேங்களா, அப்படியே அது வந்து ஒரு லைனாக கோர்வையாக வரணும் அப்படிங்கிறத வந்து இது அர்த்தமுள்ள வார்த்தைனா அப்படியே ஒரு நமக்கு கோர்வையாக வரணும் அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு 120வது கொஷின். ஓகேங்களா, 120வது கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, இப்போ நமக்கு இந்த கொஷின் வேர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நமக்கு இந்த 2 பிக்சரில் என்ன சிமிலர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து பாருங்கள், இப்போ இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்கா. ஓகே, நான் தனியாக போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே 5ன்னு இருக்குது. ஓகே, இங்கே 4, இங்கே 8, இங்கே 2, இங்கே 6. ஓகேங்களா, இப்போ இதை 1 4 4 2 8ன்னு கேன்சல் ஆகலாமா? இது 1 2 3 2 6. அப்போ 3 + 2 எவ்வளோது 5. ஓகேங்களா, அதே மாதிரி 1 5 5 4 5 20. 1 3 4 12. அப்போ 4 + 4 8. அப்போ அதே மாதிரி 1 2 5 2 20. 1 9 9 4 36. இப்போ 10 + 4 14. 14 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள், இதில் 21வது கொஷின் வந்து 121வது கொஷின் வந்து கொஷினே தப்பாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே கொஷினே கடைசியில் என்னன்னு சொல்லி கொடுக்கல. ஓகேங்களா, ஸோ இந்த கொஷின் தப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு 122வது கொஸ்டின், சோசியல் அப்படிங்கிறத RNBHZK அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா டிம்பிள் அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடலாம் அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த ரெண்டுமே ஓகேங்களா, இந்த 122 123 ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா, இதை நீங்கள் எப்படி நான் எழுதுறது, அதாவது இந்த மாதிரி லெட்டர்ஸில் கேட்டாங்கன்னாவே ABCD எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அது ABCD எப்படி எழுதணும்னா இங்கே பாருங்கள், ABCDEFGHIJKL. இங்கே எம்மோட நிறுத்திடணும். ஓகேங்களா, அதுக்கு கீழே தான் வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா, N கீழே எழுதணும். OPQRSTUVWXYZ. ஓகேங்களா, நீங்கள் என்னைக்கு எக்ஸாம் போனாலும் இது பின்னாடி பேஜில் எழுதிக்கங்க. அது எம்ஐ கீழே தான் N வரும். ஏன்னா இதை வந்து நமக்கு எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ F கொடுத்துட்டு U கேட்பாங்க, H கொடுத்துட்டு S கேட்பாங்க, J கொடுத்துட்டு Q கொடுத்துட்டு L கொடுத்துட்டு டேஷ்னு கேட்பாங்க. அப்போ என்ன நமக்கு ஆன்சர் வரும், ஓன் வரும். ஓகேங்களா, இது வந்து தலைகீழாக வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் S இருக்குது. ஓகே, இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, SOCIAL. ஓகேங்களா, சோசியல் அப்படிங்கிறதுக்கு RNBHZK. ஓகேங்களா, இப்போ எஸ்ஸுக்கு அடுத்தது என்னது R. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எஸ்ஸுக்கு அடுத்து இங்கே என்னக்குது R, அதாவது முன்னாடி போகிறாங்க. ஓகேங்களா, இப்படி வர்றது நமக்கு முன்னாடி, அதாவது நேராக வருது. இது வந்து நமக்கு என்னது பின்னாடி போகிறாங்க. ஓகேங்களா, இப்போ எஸ்ஸுக்கு அடுத்து R. நெக்ஸ்ட்டு ஓக்கு அடுத்து அதுக்கு முன்னாடி வந்து என்னது N. ஓகேங்களா, அடுத்து சிக்கு முன்னாடி என்னது B. அப்போ ஐக்கு முன்னாடி H. அப்போ ஏக்கு முன்னாடி இங்கே என்னக்குது Z. அப்போ எல்க்கு முன்னாடி K. அப்போ இதனுடைய ஆர்டர் என்னது, முன்னாடி எழுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அப்போ இதை வச்சு நம்ம வந்து அடுத்தது எழுதலாமா? ஓகே, இப்போ இதை வச்சு நம்ம எழுதும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய கொஷின் வந்து என்னது, DIMPLE. ஓகேங்களா, டிம்பிள். இப்போ டிக்கு முன்னாடி எழுத்து என்னது C. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், சின்னு வரும். ஓகேங்களா, ஐக்கு முன்னாடி H, எம்முக்கு முன்னாடி L, அடுத்தது பிக்கு முன்னாடி O, எல்க்கு முன்னாடி K, ஈக்கு முன்னாடி D. அப்போ ஆன்சர் இதுதான். ஓகே, CHLOKD. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் 122க்கு ஆன்சர் C தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்தது இதையவே வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்கள், இப்போ 123வது கொஷின். ஓகேங்களா, இப்போ இந்த 3 லைனாக கொடுத்துட்டு அடுத்த ஒரு டேஷ் கொடுத்துட்டு என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இங்கே பாருங்கள் சியா, சிக்கு அடுத்தது வந்து என்னது, இங்கே பாருங்கள்
ஓகே, இதுவே வச்சுக்கலாம். இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பாருங்கள், சி இங்கே இருக்குது. அடுத்தது இங்கே பாருங்கள், சிக்கு அடுத்தது இங்கே என்ன ஈயா, 1 விட்டு ஈ இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஈக்கு அடுத்தது இங்கே என்ன இருக்குது, ஜி இருக்கா. அப்போ இங்கே 1 விட்டு ஜி. ஓகேங்களா? அடுத்தது இங்கே என்ன டேஷ் கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு ஆர்டர் படி இங்கே என்ன வரணும், இதை விட்டு இங்கே ஐன்னு வரணும். ஓகேங்களா? இப்போ ஐங்கிறது நமக்கு கரெக்டான எப்படி செக் பண்ணலாம், அதுக்கு அடுத்த லெட்டர் என்னது கேன்னு இருக்குது. அப்போ இங்கே 1 விட்டு கேன்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த ஆர்டர் கரெக்டு. அப்போ நமக்கு இங்கே என்ன வரும், ஐ அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே எம்முக்கு அடுத்தது ரெண்டாவது லெட்டர் என்ன இருக்குது, ஓன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே இங்கே இருக்குது எம்மு. ஓகே, எம்முக்கு 1 விட்டு இங்கே என்னது ஓன்னு வருது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1 விட்டு கியூ. ஓகேங்களா? அடுத்தது 1 விட்டு நமக்கு 6 விட்டோம்னா என்ன வரும், எஸ் தான் வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே நமக்கு ரெண்டாவது எழுத்து எஸ். இப்போ எஸ்ஸுக்கு 1 விட்டு அடுத்தது என்னது யூ. அப்போ இங்கே யூ கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி அதே தான் வருது, எம்முக்கு அடுத்து ஓ, அடுத்து 1 விட்டு கியூக்கு அடுத்து 1 விட்டு எஸ். அப்போ ISS தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஏபிசிடி கரெக்டாக எழுதிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு ஈஸி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நமக்கு 3, 5, 8, 13, 21, 34 அப்புறம் டேஷ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், 3 + 5 என்னது 8, 8 + 5 13, 13 + 8 21, 21 + 13 34. அப்போ இந்த ரெண்டே கூட்டினா 34 + 21 என்னது நமக்கு 55. அப்போ ஆன்சர் பி தான் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டயஸில் வந்து 3 அப்படிங்கிற எண்ணுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா, இந்த டயஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ 2 டயஸில் நமக்கு காமனாக இருக்கிறது என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். 3 தான் நமக்கு காமனாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த 3லேருந்து கிளாக் வைஸில், ஓகேங்களா, கிளாக் வைஸில் எழுதணும். ஓகேங்களா? அப்போ 3, 5, 1. அப்போ இதே மாதிரி இங்கேருந்து கிளாக் வைஸில் எழுதணும் அப்படின்னா என்ன வரும், 3, 6, 2. ஓகேங்களா? அப்போ 1க்கு ஆப்போசிட் 2, 5க்கு ஆப்போசிட் 6. அப்போ 3க்கு இங்கே 3 இருக்கா. அப்போ இதில் இல்லாத நம்பர் என்னது 4 தான். அப்போ 3க்கு வந்து ஆப்போசிட் எதுன்னு கேட்டாங்கன்னா 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? சேமாக இருந்துச்சு அப்படின்னா இதுலேருந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது ஒரு நம்பர் மட்டும்தான் சேமாக இருக்கணும். ஒரு நம்பர் மட்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்டி கிளாக் வைஸ் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். தேங்க்யூ.